நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். கடைசியில் ஒருக்கிற கயிறுப்ப பாகம்ன்றது 1.5 மீட்டர். அந்த காலத்தில் 21 பாகம் எடுத்துக்கலாம். 21 பாகம்ன்றது 31.5 மீட்டர். 31.5 மீட்டருங்கிறப்ப 105 அடி. அந்த 105 அடி நூல் எடுத்து அதை 3 பாகமாக ஆக்குறோம். 3 பாகமாக ஆக்குறப்ப 35 அடி. இப்போ கழுத்தீர்கள்லாம் சின்னவா போனதுனால இப்போ அந்த 35 அடி நூலை மட்டும் எடுத்து இந்த மாதிரி கயிறா பின்றோம். பின்றப்ப அது 9 அடி நீளமுள்ள கயிறு. இந்த மாதிரி கயிறு கிடைக்கும். அதுல கொஞ்சம் விரலி மஞ்சள் தண்ணீரில் நினைச்சு விரலி மஞ்சளால இந்த மஞ்சளை ஏத்துறோம். இதுதான் இப்போ மேல் வரிசைன்னு. இந்த மேல் வரிசையில் இது கீழே வட்டையிலேருந்து வாங்கிட்டு வந்த கழுத்தீர் அப்படிங்கிறதுனால இதுக்கு உருப்படி 35 உருப்படி. இந்த 35 உருப்படியில் மேலே 16 உருப்படி இருக்கும். கீழே 15, 16, 15, 31. இந்த குச்சி, தும்பு, துவாழை அது 3, 31, 3, 34. அந்த நெய்ச்சோறு எடுறப்ப களைஞ்சி கட்டுற தும்பு 1, ஆக 35 உருப்படி. 35 அடி எடுத்தான். அது இந்த மாதிரி பின்றப்ப 9 அடி நூல் கிடைக்கும். 9 அடி. அப்போ அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கம்பி கோர்த்துருக்கோம். ஆமாம், 2 பிரிவாக இருக்கு. இந்த கம்பி கோர்க்கிறத பக்கம் ஒரு 4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கிட்டணும். 4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கிட்டு இந்த மேல் வரிசையிலேருந்து இதிலேருந்து இதை கோர்த்துக்கிட்டு வரணும். மேல் வரிசைக்கு வர்றப்ப இந்த ஏத்தனத்தை நம்மளை பார்க்குற மாதிரி கோர்க்காம சைடு திருப்பினோம்னா தான் இங்கேருந்து திரும்பி வர்றப்ப அது நம்மளை பார்க்கும். அதே மாதிரி இந்த தாலி அப்படி இந்த ஏத்தனமும் இப்போ இருக்கிறபடி இது பண்ணாமல் நான் சைடை திருப்பி கோர்க்கணும். அப்போ சைடை திருப்பி இங்கேருந்து வர்றப்ப தான் அங்கேருந்து திரும்புகிறப்ப அது நேரே வரும், படையல் போடுற மாதிரி. அப்புறம் கீழே உள்ளதை இதிலேருந்து கோர்க்க ஆரம்பிக்கணும். இதிலேருந்து கோர்க்க ஆரம்பித்து நடுவில் இங்கே கொண்டாந்து நிப்பாட்டிடணும். அப்படிங்கிறப்ப இப்போ கோர்ப்போமா? வாங்க இந்த இதுலேருந்து கொண்டாந்து இங்கே கொண்டாந்து நிப்பாட்டு. அப்படி இழுத்துருப்போம். அப்படின்னு படிங்க. அப்புறம் சரி பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்க, இப்போ இந்த ஏத்தனத்தை இப்போ இருக்கிறது இப்படி இந்த சைடை திருப்பி கோர்க்குறோம். அப்படி கோர்க்குறப்ப அங்கே வர்றப்ப அந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி இந்த பெரிய தாலியையும் நம்ம சைடை அப்படியே திருப்பி கோர்க்குறோம்.
இந்த அதே மாதிரி இந்த ஏத்தனத்தையும் சைடு திருப்பி கோர்க்குறோம். இப்போ அந்த மேல் வரிசை முழுவதும் கோர்த்து முடிச்சிட்டோம். மேல் வரிசையில் இப்போ 16 உருப்படிகள் கோர்த்துருப்போம். 16 உருப்படி மேலே. இப்போ கீழ் வரிசையில் 15 உருப்படி வரும். இப்போ இருக்கிறத இந்த வரிசையிலேருந்தே நம்ம கோர்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அதை இங்கேருந்து ஆரம்பித்தோம். இது இப்போ இருக்கிறபடி ஏறணும்னா இந்த இடத்துக்கு வந்து நிற்கும். அதுக்கு ரிவர்ஸாக பண்ணீங்க. ஆமாம், அது அப்படி இப்போ இருக்கிறபடியே ஒருத்தர வேண்டியதான். நான் அந்த இடத்துக்கு இப்போ இந்த ஏத்தனத்தை என்ன பண்ணுறோம்னா இருக்கிறபடியே வச்சு கோர்க்குறோம். முன்னாடி ரிவர்ஸ் பண்ணி ஆமாம், ஏன்னா அதை போய் அங்கே சைடு தலை திரும்பணும். அதே மாதிரி இந்த லட்சுமி ஏத்தனத்தையும் இருக்கிறபடியே கோர்க்குறோம். அதே மாதிரி இந்த ஏத்தனத்தையும் இருக்கிறபடியே கோர்க்குறோம். இப்போ வந்து கீழே வந்து 15 உருப்படி கோர்த்துட்டோம்னே. இப்போ வந்து அங்கே பிடிச்சிங்க, நேர பிடிச்சிங்க. என்ன நேரம் இப்போ நேர ஸ்ட்ரைட் அப்படியா? இந்த அப்படி இப்போ இதில் வந்துன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு அடி கேப் விட்டு இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுறோம். இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுறோம். பிடிச்சிங்க. இந்த முடிச்சு போட்டதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த தாலி உள்ளது மேலே இருக்கணும், இது வந்து கொஞ்சம் அரைவட்டமாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப ஏகப்பன் இதானே இந்த மாதிரி வச்சு நான் வாங்கிடுது. இப்படி இது பண்ணி இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுறணும். திருப்பு ஏகப்பன் ஆமாண்ணே. சரிமணி அந்த அதெல்லாம் இது இப்போ
சரிமணியெல்லாம் அது எப்போ கொடுப்பீங்க? அது அந்த குச்சி தும்பு துவாலையை, அது அதாவது அதில் வந்து இந்த சின்னமாக இருக்கிற தும்பை வந்து மறுநாள் காலையில் நெய்ச்சோறு இட போகிறப்ப அந்த மனையில் வச்சு நெய்ச்சோறு இட்டுட்டு இதை கட்டுவாங்க. சரி இது எப்போதுமே தனியாக அந்த கழுத்தீரோட இருக்கும். சரி அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து முந்தியெல்லாம் மருந்து குடிக்கிற வீட்டில் இந்த குச்சி, அதை காட்டுங்க. இது குச்சி, சரி இது தும்பு, சரி இது துவாலைன்னு பேர். இதை வந்து மருந்து குடிக்கிற வீட்டில் கட்டுறது. சரி சரி. இப்போ அதுக்கு இடையிலே ஒரு நல்ல நாள் பார்த்து அதில் கோர்த்தர்றாங்க. அது அது எந்த இடத்துல கொடுக்கணும்? அது இந்த லெஃப்ட் வச்சு காட்டுங்க, வச்சு காட்டுங்க. இந்த லெஃப்ட் சைடில், அதாவது இப்போ இந்த மாதிரி இருக்கா இல்லையா, ஆமாம். இந்த மாதிரி இருக்க இடத்துல இந்த அதிகமாக கொஞ்சம் நூல் விட்டுருக்கமா இல்லையா, இந்த இதில் ஒன்று குச்சி முதல்ல, சரி அடுத்து தும்பு, அடுத்து துவாலை, இது மூணையும் இது பண்ணி அங்கேயே முடிச்சு போட்டுருவோம். ஓ சரி. ஆமாம், அதாவது மறுநாள் காலையில் அல்லது முதல் நாள் ராத்திரியோ நெய்ச்சோரிட போகிறப்ப இதை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா களைஞ்சி கட்டி அதுக்கப்புறம் தனியாக ஒரு சின்ன நூல் கோர்த்து, சரி நூலில் கோர்த்து கழுத்தில் கட்டிடுவாங்க. கழுத்தில் கட்டிட்டு நெய்ச்சோறு இட்டுட்டு வருவாங்க. சரி. அப்போ இது திருப்பி இதை இதில் கட்ட வேண்டிய இதில் கட்ட வேண்டியதில்லை, இது தனியாகவே அந்த டப்பாவிலே இருக்கும், எப்போதும் தனியாகவே இருக்கும்.